ஈஸ்வரி இப்படி இருக்கா? இவ்வளோ பேசியும் அவள் பிரீத்தியை உள்ளே விட மாட்டேங்கிறாளே. இப்போ என்ன தம்மா பண்ணுறது? பிரீத்தி எப்படி நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன்? அக்கா கவலைப்படாதீங்கக்கா. அடுத்து என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் சரியாக போயிடும். அடுத்து நம்மளால என்ன சின்ன பொண்ணு பண்ண முடியும்? அதே இந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாளே. என் பேர் என்ன? சின்ன பொண்ணு. 4 முடி நல்லா யோசி. என் பேர் என்ன? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உன் பேரு சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணு நீதிடா, நேர்மடா, நியாயமுடா. ஆ? என்ன சின்ன பொண்ணு சொல்லுத? திருடி திங்கிற உனக்கு எப்படி நீதி நேர்மை நியாயம் தெரியும்? சின்ன பொண்ணே, வார்த்தையை பார்த்து பேசு. சின்ன பொண்ணே, எப்படா திருடி தின்னி நீ பார்த்த? அதான் நீ முருங்காயை திருடிட்டு வந்து எங்கேயோ போட்டு வச்சிருக்கியே, வரும்போது வண்டியில் சொல்லிட்டே வந்த. சரியா கேட்டுவிட்டா? என்ன எனக்கு எதுவுமே கேட்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? எனக்கு எல்லாம் கேட்டுச்சு. சின்ன பொண்ணு, அதை திருடிட்டு வரல, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு மேலேயும் நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவாடோய். பேசாம சரஜக்க பக்கம் திருப்பி விட்டுற வேண்டியதான். மூஞ்ச அழுத மாதிரியே வச்சுக்க வேண்டியதான். ஏக்கா கவலைப்படாதீங்க ஏக்கா. பிரீத்தி எங்க எப்படியாவது நம்ம நல்லபடியா வாழ வைப்போம் அக்கா. போடு, நல்லா நடிப்ப. சரி சின்ன பொண்ணு, என்ன பண்ணலான்னு சொல்லு. பிரீத்தி வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்ல. நடக்கும் ஏக்கா. பஞ்சாயத்து கூட்டுங்களே. உள்ள வரலாமா சார்? அப்படி வச்சிரு வடிவு. நான் வரேன் சார். வடிவு நில்லு. சொல்லுங்க சார், வேற ஏதாவது வேணுமா? ஏன் வடிவு, நீ ரொம்ப கவலையில இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் போயிட்டு வரேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை சார், பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது சார். இதுக்கு வீடு பக்கத்தில் வராரு, எனக்கு ஒன்றும் புரியலையே. சார், ஏன் இவர் என்கிட்ட வரும்போது என் இதே ரொம்ப வேகமாக துடிக்குது. நான் கீழே போகிறேன் சார். கீழே பிறகு போய்க்கலாம். இப்போ முதல்ல அழுகுறல, அதை ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் சிரி, சரியா? அப்போ தான் நீ கீழே போகவே முடியும். உங்கள் பாட்டிக்கு நல்லபடியாக சரியாயிடும், சரியா? அதனால எதுக்கும் அழுக்காத, சிரி. நீ சிரிச்சா மட்டும்தான் உன்னை நான் கீழே விடுவேன். சரிங்க சார். ஓ, இதான் உங்கள் ஊரில் சிரிக்கிறதா? நல்லா இருக்கு சிரிப்பு. அடி, நல்லா சிரி. சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். இதே மாதிரி சிரிச்சுட்டே இரு, சரியா? அப்புறம் வடிவு, உனக்கு காசு ஏதாவது தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, சரியா? சரிங்க சரிங்க சார், தேங்க்யூ சார். இந்த அம்மாவால் தான் இவ்வளோ பிரச்சனை. அப்படியே அம்மா சொல்லியிருந்தாலும் நமக்கு எங்கே பூச்சி புத்தி. நம்ம ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? இப்போ இல்லாத பிரச்சனை நமக்கு தான் வருது. அவளுக்கு அங்கேயும் கஷ்டம், இங்கேயும் கஷ்டம், எல்லாமே நம்மளால தான். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே கடவுளே. சே. ஏன் சின்ன பொண்ணு, எப்படி உனக்கு திடுதிப்புன்னு நாட்டாம ஐடியாலாம் வந்துச்சு? அதுவே நாள் முடி. எனக்கு எப்பத்துலேருந்து ஒருத்தர் மேலே புகார் கொடுக்கணும்னா பார்த்துக்கேன். புகாரா? யார் மேல சின்ன பொண்ணு? இல்லை நாள் முடி, இந்த ஊரில் இருக்கிறவங்க பொருள் எல்லாம் களவாண்டுக்கிட்டே ஒரு சிரிக்கி இங்கே சுற்றிட்டு கிடக்கா. அப்படியே சின்ன பொண்ணு, யார் அந்த பொம்பளை? நல்ல 4 முடியும் மூஞ்சுக்கு முன்னாடி விட்டுக்கிட்டே இப்படி சிரிச்சுக்கிட்டே மேனா மினிக்கிட்டு சுற்றிட்டு கிடப்பான். இவ பேச்சுறத பார்த்தா நம்மளதான் சொல்லுதாமா தெரியுதே. இருந்தாலும் தெரியாத மாதிரியே நடிப்பா. யார் சின்ன பொண்ணு அந்த பொம்பளை? ரொம்ப இன்டீசென்ஸா நடந்துக்கிறா. தெரியல, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. ஏன் என் பக்கத்தில் கூட நின்றுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படியோ நம்ம பேரு சொல்லலை, ஜாலிதான். சின்ன பொண்ணு, நீ சொல்ற அடையாளம் பார்த்தா அது நம்ம சாந்தியாக்கா மாதிரி தான் தெரியுது. பானு, ஒரு மிதி மிதிச்சேன்னு வெயி, எங்க போய் விழுவேன்னு தெரியாது. இல்லக்கா, சின்ன பொண்ணு சொன்னதெல்லாம் உங்களை மாதிரி தான் இருக்கு. உங்களோட அடையாளம் தான். 4 முடி பாருங்க, உங்களுக்கு தான் 4 முடி இருக்கு. மூக்கிட்ட இருக்கு பாருங்க, ஒரு முடி எடுத்து விடுங்க. அவன் அந்த பொம்பளையே தான் சொன்னா, என்ன சொல்லல. நீ வாய மூடு. உனக்கு முருங்கா வேணுமா வேண்டாமா? ஐயோ, முருங்காயை மறந்துட்டோமே. முருங்கா வேணும்னா இவ கிடையாது அந்த பொம்பளை, நம்மளே சொல்ல வேண்டியதா இருக்கும். ஒரு சில டைம்ல நம்ம என்ன பண்றது, அக்கிரமத்துக்கு துணை போகணும். அப்பதான் முருங்கா பிரியாணிலாம் கிடைக்கும். சரியா இருந்தாலும் அக்கிரமத்துக்கு துணை போவோம். ஆமாம்மா, நீங்க இருக்க வாய்ப்பு இல்லைக்கா. பின்ன எல்லாருக்குமே தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய மனசு இல்லை உங்க மனசு. அதனாலதான் கடவுள் உங்களுக்கு 4 முடிய ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அதனால நீங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது.
புரிஞ்சா சரிதான். நான் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பேன். என் மனசு ரொம்ப நல்ல குழந்தை மனசு மாதிரி என் மனசு. சரிங்களா? சரிங்க கோய். நல்லா எப்படி நிக்கிறான் பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சு நிக்கிறான். சி, இரிட்டேட்டிங் இடியட். ஏன் இவ்வளோ முறைச்சி பார்க்குதா? அது சரி, நம்மளால தானே இவன் வந்து இங்கே நிற்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் இந்த முறை முறைக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் இதோ பக்கத்தில் நிற்கிறாளே எங்கள் அம்மா தான், வேற யாரு? பிள்ளையை ஒழுங்கா பார்த்து வளர்க்கணும். இஷ்டத்துக்கு வளர்த்து விட்டா இப்படிதான் பஞ்சாயத்து கூட்டி வந்து நிறுத்தி விடுவாளுங்க. சரியா சொன்னாங்கம்மா. இப்போ பேரி யாருக்கு கஷ்டம்? பெற்றவங்களுக்கு தான் கஷ்டம். இவன் பாட்டி இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னத்த சொல்றது, காலம் அப்படி கெட்டு போயிருக்கலாம். ஐயக்கா, அவ ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணல. பின்னாடி இருந்து யாரோ தாலியை கட்டி போட்டாங்களா. அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்களாமே. தோ பின்னாடி நிக்கிறான் பாருங்க, அந்த பையன் தான். அன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டு போனது வேற ஒரு பையன்லாம். இந்த பையன் வேற ஒருத்தன். இவன் வந்து ஈஸ்வரி மகன். ஈஸ்வரி மகன் தான் பின்னாடி தாலி கட்டி போட்டாங்க. எது எனக்கு பின்னாடியா இருக்கா அந்த பையன்? எனக்கே தெரியாம தாலி கிளி கட்டி போட போறான். பயமா இருக்கே. ஏக்கா, அவன் தாலி கட்டுறது குமரிக்கு தான் கட்டுவான், கிழவிகளுக்காக கட்டுவான். இன்னும் அப்படியே 30 வயசுன்னு நினப்பு மனசுக்குள்ள. இன்னைக்கா நாளைக்கானு கிடக்குறோம் நம்ம. நமக்கு வந்து அவன் தாலி கட்ட போறேன். நமக்கு கடைசி வரைக்கும் இந்த கஞ்சி கிஞ்சின்னு ஏதாவது குடிச்சு விட்டு அப்படியே காலம் போக இருக்க வேண்டியதான். அது சரி. ஏச்சின பொண்ணு, உன் மாமியார் என்ன சோத்துக்கு முதல் பந்தியில உட்கார்ற மாதிரி நல்லா போய் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க? என்ன விஷயம்? சும்மா சொல்லணும். என் மாமியார்லாம் எப்போ ஏற்பட்ட ஊர் கிளவி தெரியுமா? எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலே அதை போய் இன்னொருத்தவங்க வீட்டில் சொல்லிவிடுவா. அதேமாரி அங்கங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு இவள் காதுக்கு வராமல் எதுவுமே எங்கேயுமே போகாது. அப்படி இருக்கிற ஒரு கிழவிக்கு பஞ்சாயத்தில் பிரச்சனைனா சும்மா விடுவாளா? நல்லா உட்காந்துட்டு இருக்கிறது பாருங்க, முத்தேவதைகள் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா சொல்ல போல சம்மந்தப்பட்டவங்க கூட தூரமாக தான் நிற்பீங்க போல. ஆனால் இந்த 3 தேவதைகள் பேர் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு, என்ன இவ கூப்பிட்டும் காதில் வாங்காத மாதிரியே நிற்குதா? ஓய் சின்ன பொண்ணே, நீ என்னல இது? நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? அப்படியே கேட்காத மாதிரியே நிற்கிற ஆளுங்க. ஏய் சின்ன பொண்ணே, இதுக்கு மேலே கத்தனா எப்படி கத்துவேன்? சின்ன பொண்ணு. ஏக்கா, யாரை கத்திக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஆளு தான் குள்ளன்னு பார்த்தா குரல் கூடவா வரமாட்டேங்குது. கத்தி தான் கூப்பிட்டா என்ன? நிறுத்து சின்ன பொண்ணு. எவ்வளோ நேரமா நான் உன்னை கூப்பிட்டுட்டே கிடக்க. இதெல்லாம் நீ வேணும்னே தானே பண்ணுத? ஏக்கா, நிஜமா கேட்கலக்கா, நிஜமா கேட்கல. நீங்கள் கூப்பிடுறது யாருக்குமே கேட்டுக்காது, சரோஜாக்கா கூட கேட்டுக்காது. அவ்வளோ பொறுமையாக கூப்பிடுதீங்க. தெரியுமா, நாட்டாம எப்போ வருவாரு? நான் போய் வீட்டு வேலையை வேற பார்க்கணும்ல. பெரிய இந்த வேலை மாட்டு பின்னாடி போய் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, எப்போ சாணி போடுது என்னன்னு. அது ஒரு வேலைன்னு சொல்கிறது வேற. ஏம்மா, நான் பால் ஊற்றணுமா? யாருக்கு? என்கிட்ட பால் வாங்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு பால் ஊற்றணும்ல. எங்க நீங்க பாலை விட தண்ணியை தான் அதிகமாக ஊத்துறீங்கன்னு ஊரில் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சரிதான், வாயை மூடுட்டி மூருங்கா திருடி. எப்பா இறைவா, இந்த உலகத்திலையும் இந்த ஊர்லேயும் எவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சு விடுவேன். ஆனா என் புருஷனுக்கு மட்டும் தெரியக்கூடாது போய் இறைவா. ஏக்கா, இதை வச்சு நான் முருகா திருடிட்டு வந்தேன்னு சொல்றீங்க? நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். சும்மா இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். காசு கொடுத்து நீ வாங்கிட்டாலும் எனக்கு தெரியாம என் மாடிக்கிட்ட இருந்து பால் கறந்துட்டு போனவ தானேடி நீ. ஏய் சாந்தி அக்கா, லட்சுமி அக்கா சொல்றது உண்மையா? சின்ன பொண்ணு, நான் போய் எப்படி பண்ணுவேன் சின்ன பொண்ணு? அதை விட மாட்டுக்கிட்ட இருந்து நான் பால் கறந்துட்டு போவேன். சொல்லு சின்ன பொண்ணு. அப்படி உனக்கு ரொம்ப சந்தேகமா அந்த மாடுகிட்டே போய் கேளு சின்ன பொண்ணு. அந்த மாடு சாந்தி தான் எடுத்துட்டு போனான்னு சொன்னா நான் இங்கே நாண்டுகிட்டு சாகுறேன். என்ன எல்லாம் நம்மளே பாக்குறாங்க ஒரு மாதிரி. அப்ப கண்டிப்பா நீ திருடி இருக்க. பேசாத ஜீவன் எப்படி வந்து சாந்தி தான் சொல்லும்? திருடி. சரி சரி, நாட்டமா வந்தாரா பாருங்க. எல்லாம் துப்பிட்டேங்க. சின்ன பொண்ணு, நீ மட்டும் தான் என்ன நம்புதே போல. சின்ன பொண்ணு, நீ மட்டும் தான் துப்பாம இருக்க. மீதி இருக்கிறவங்களாச்சும் வெறுமனே துப்பனாளுங்க. இவ காரி மூஞ்சில துப்புறா. சரி, நமக்கெல்லாம் இது என்ன புதுசா? பழகி போன விஷயம் தானே, தொடச்சு போட்டு போவோம். சின்ன பொண்ணு, நாட்டாம எப்ப சின்ன பொண்ணு வருவாரு? ஏக்கா, வந்துகிட்டே இருக்காருங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. சரி சின்ன பொண்ணு, சொத்தை எழுதி கொடுப்பாங்க பார்த்தா இப்படி நாட்டாம கிட்ட கூட்டு வந்து நிப்பாட்டிட்டாளுகளே. சை,
ஏன் நீ கால் கிடைக்க இவ்வளோ நேரம் இப்படி நின்று கிடக்கிறதுக்கு அந்த சொத்தை எழுதி கொடுத்துருவோம் மகளை என் வீட்டுக்கு அனுப்பலாம்ல? ம் பிரீத்தி எங்க வந்து வாழ்வா, சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. நாட்டாவை வந்து தீர்ப்பு சொல்லுவாரு, கேட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க பிரீத்தியை பின்னாலே கொண்டு வந்து விடுறோம். சரியா? டி நீலாம் யாருடி? யார் எம்மோட வந்து நின்று பேசுறதுக்கு? போங்க. என்ன சின்ன பொண்ணு, இந்த பொம்பளை உன்னை இப்படி பேசிட்டா? ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதுதான். அந்த ஆயுதமா சின்ன பொண்ணு? அதே ஆயுதம் தான். என்ன சின்ன பொண்ணு? சாந்தி அக்கா, ஒரு கை பிடிங்க. ஓகே ஓகே சின்ன பொண்ணு. அம்மா! ஏ சின்ன பொண்ணு, கீழே விடு. சாணி நாத்து நாறுது. இனிமே ஏதாவது என்னை பத்தியோ இல்லை இங்க இருக்கிறவங்கள பத்தியோ பேசுறேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. ம் திமிரு பிடிச்சவ. ஏய் என்ன கீழே இறக்கி விடு சின்ன பொண்ணு, பைத்தியக்காரி. சாந்தி அக்கா விட்டுருங்க. சரி சின்ன பொண்ணு. அம்மா இன்னும் நான் என்னென்னலாம் பார்க்கணும் தெரியலையம்மா. அச்சோ எழுந்திரு லக்ஷ்மி எழுந்திரு. இந்த நாட்டாம வரதுக்குள்ள இன்னும் இவளுக என்ன பண்ண போறாளுங்கன்னு தெரியலையம்மா. ஏன் நீ இப்படி நின்றுக்கிட்டு பேசாம சொத்தை எழுதி வச்சிருங்க. தேவையில்லாத வேலை எல்லாம் பண்றீங்க. ஏன் இப்படி சொத்துன்னு அலையுறீங்க? நம்மளாம் மனுஷங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். நம்ம வாழ்ற நாடு இது இந்தியா. ஒரே மாவட்டம் தமிழ்நாடு. என்ன சின்ன பொண்ணு என்ன பார்த்துக்கிட்டே கிடக்க? நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? 4 முடிய செருப்படுத்து செவட்டிலே பெத்துறான் போயிடு. என்ன மக்களே, எதுக்கு வேணும் இப்படி திட்டுதா? எனக்கு ஒண்ணு விலகலை. இன்னும் போலையா? இந்த போயிட்டு சின்ன பொண்ணு எது சொன்னாலும் திட்டுறாங்க. நாட்டம் வந்துட்டாரு. நாட்டம் ஏன் பார்க்க வெள்ளைக்காரன் மாதிரி இருக்காரு? அவர் வெளிநாட்டுக்காரர்ல, வெளிநாட்டுக்காரர் வெள்ளையா தான் இருப்பாரு. ஆமா பானு, அவர் பேர் ட்ரம்ஃபு. இங்கே சுத்தி பார்க்கறதுக்காக வந்தாரு. வரும்போதே ஒரு பொம்பளை ரொம்ப பிடிச்சி போய் அவளே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே நாட்டம் போயிட்டாரு. இவ்வளோ நாள் நான் இதே ஊர்ல தான் இருக்கேன். இது எனக்கு தெரியாம இருந்திருக்கேன். ட்ரம்ஃபுவோட பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? ட்ரம்ஃபி. ட்ரம்ஃபியா? ஆமா, நம்ம சரோஜா அக்கா தங்கச்சி தான் அந்த ட்ரம்ஃபி. என்னக்கா சொல்றீங்க? ஆமாட்டி, எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிட்டு கிடப்பா. என்ன சரோஜா எப்படி இருக்கா? நாட்டாம இருக்கேன், ஏதோ இருக்கேன் நாட்டாம. கவலைப்படாதீங்க, அந்த நான் வந்துட்டேன். இனிமே உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். நல்லபடியா தீர்த்து வைங்க நாட்டாம. இங்க ஈஸ்வரி, நீங்க பண்ணிச்சு சரியா? நாட்டாம சொத்தை எழுதி வச்சுட்டு பொண்ணு அனுப்பி விடுங்க தான் சொல்லுதேன். நாங்க என்ன ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றோம். நடக்க போறது பார்த்து நீங்க பேசுறது சரி, ஆனா நடந்ததை பத்தி பேச்சலையே. என்ன நாட்டாம பேசுறோம்? நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கலாம். அது எப்படி உங்க மேகம் பின்னாடி வந்து தாலி கட்டுவாங்க? நாங்க வேணா இங்க மன்னிப்பு கேட்டுக்குதோம். ஆனா அந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டு இந்த பொண்ணு வாழ அனுப்புங்க, அவ்வளவுதான். எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நான் நட்டவன் இல்ல. நட்டவன் மன்னிச்சுக்கங்க. நான் அதுதான் சொல்லுதேன், ஒரு தப்பு ஆயிட்டு. பேசாம பிள்ளைய அனுப்பி வைக்க சொல்லுங்க. சொத்தை எழுதி கொடுத்துட்டு அனுப்பி வைக்க சொல்லுங்க, நாங்க வாழ வச்சுக்கிறோம். சொத்தை எழுதி கொடுக்க முடியாதோ? முறைப்படி தாலி கட்டலை, பின்னாடி தானே வந்து தாலி கட்டினான். சொத்துல கேட்க உங்களுக்கு உரிமை இல்ல. ஏமா பிரீத்தி? சொல்லுங்க நாட்டமே. உனக்கு அந்த வீட்டை போய் வாழ்றதுக்கு இஷ்டமா? என் அப்பா அம்மாக்காச்சும் நாங்க போய் இருந்துதான் ஆகணும் நாட்டாம. அப்பா அம்மா வீட்டை உனக்கு அங்க போய் இருக்க சம்மதமா இல்லையா? சம்மதம். சரி, அச்சோ சோம்பு மறந்துட்டு வந்துட்டீங்க. எப்படி தீர்ப்பு சொல்றதோ? ஹே பொண்ணாட்டி, சொம்பு மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க? ஆமா பொண்ணாட்டி. அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இது நட்டஹோம் நடக்கட்டும். ஏக்கா, இவங்க தான் அந்த ட்ரம்ஃபியா? ஆமா சின்ன பொண்ணு, இவங்க தான் அந்த ட்ரம்ஃபி. சரோஜாக்காவோட தங்கிச்சு. பாரு, பார்க்க சரோஜாக்கா மாதிரியே இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு தமிழ் தெரியாதா? இப்படி பேசுறாங்க. தமிழ்லாம் நல்லா தெரியும், ஆனா தெரியாத மாதிரியே பேசுவா. அவன் நெஜ பேரு செல்லத்தாயி, எங்க கூட தான் சுத்திட்டு கிடந்தா. இப்போ ட்ரம்ஃபி கோழிப்பின்னு பேரை மாத்திக்கிட்டா. அது சரி, அவங்கள பார்த்ததுல இருந்து எதுக்கு நீங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் கோவப்படுறாங்க. நல்லா போட்டிருக்கா பாரு ட்ரெஸ், குந்தாணி பாவாடைய போட்டுக்கிட்டு வந்திருக்கா. அவங்கள வச்சு ஏதாவது கீழே பாவாடை மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க எதுவுமே போடாமல சுத்திட்டு கிடக்குறீங்க. சரிதான், நிறுத்திட்டி. எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசவே பேசாத, மீதி எல்லாருக்கும் பேச்சு.
இந்தாங்க சொம்பு. கொடு பொண்டாட்டி. போங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடாம போண்டாச்சின்னு கூப்பிடுறீங்க. போண்டாச்சி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம முதல் தடவையா ஒரு டீ கடையில தான் செஞ்சிச்சோம். அப்ப நீ கூட நெல்ல மொச்சுக்குன்னு போண்டா தின்னுட்டு இருந்தேன். ஆமா, ஆமாங்க. இப்ப கூட எனக்கு போண்டானா தான் ரொம்ப பிடிக்கும். சரி பொண்டாச்சி, போறப்ப போண்டாவும் டீயும் சாப்பிட்டு போவோம். சரிங்க. நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சதேன் அந்த போண்டாவை டீயை நீங்க டெய்லி வாங்கி தருவீங்க தாங்க. ஓகே ஓகே, வாங்கி தரேன். ஓகே ஓகே. ரொம்ப கொடு பொண்டாச்சி. இந்தாங்க. புச்சுக்கு புச்சுக்கு. நடமே திருப்பி மாத்தி சொல்லு. பொண்டாச்சி, நம்ம முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போறேன். ஓகே ஓகே. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே இந்த சொப்பு வாய் தான். எவ்வளவு அழகா வாயை வச்சிருக்காங்க. ஊதுவத்திலாம் சொருகி வச்சா அப்படியே இருக்கும் போல. ஆடாது அசையாது. இதுதான் என் தீர்ப்பு. பிரீத்தி மருமகளை அங்க வந்து வாழுவாம். நீங்க சொத்தெல்லாம் கேட்க கூடாது. பிரீத்தி, உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஒரு போன் போடு. சரிங்க நாட்டமே. இதுதான் என் தீர்ப்பு. சப கலையட்டும். போலாமா போண்டாச்சி? போலாம் போலாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எகிரி குதித்தேன் வானமற்றது. பொண்டாட்டியே பொண்டாட்டியே பொண்ட 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 பொண்டாட்டியே. அத்தை, அதான் ஊருக்கதெல்லாம் முடிஞ்சிட்டேன். இன்னும் எதுக்குங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்து உறங்குங்க. பாவம் உட்காந்து உட்காந்து வேலை செஞ்சு முதுகெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு. நீ சரிதான் வாயை மூடிட்டி. இல்லத்தை, இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டே ஊர்கதையை கேட்டீங்களா? அதான் முதுகு வலிக்குன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். ஓ நல்ல எண்ணெய் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படியே எவனாவது அடிச்சுக்கிட்டு சாகணும், அதை வேடிக்கை பார்க்கணும். அதுக்குன்னே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. ஈஸ்வரி, என் மகளை கூட்டு வந்து விடுறேன் வீட்டிலே. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா வச்சு பார்த்துக்க ஈஸ்வரி. சொத்து பிரச்சனை எதையும் கொண்டு வராதே. அண்ணி இப்பயும் தெளிவா சொல்லுதேன், அந்த சொத்தை என் பேர்ல எழுதி வைங்க. உங்க மகங்க வந்து ராணி மாதிரி வாழட்டும். யார் வேணாம்னு சொல்றது? நம்ம இப்ப தானமா நாட்டமே சொன்னாங்க சொத்தை பத்தி எல்லாம் கேட்க கூடாதுன்னு. பொண்ணுங்க வாழ அனுப்பணும்னு. மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிச்சா நான் என்ன பண்றது? அண்ணி, பிள்ளை வாழ்க்கை முக்கியமா சொத்து முக்கியமா? பிள்ளை வாழ்க்கை தானே முக்கியம். அப்ப சொத்தை எழுதி வைங்க. அம்மா, இதுக்கு மேல நீங்க இவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. நீங்க வீட்டுக்கு கிளம்பி போய் ரெஸ்ட் எடுங்க. நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன். என்ன இவ இவ்வளவு தைரியமா பேசுறா? ஒன்னும் புரியலையே. எதனால அம்மைக்கு ஒரு ஃபோன் போடு பிரீத்தி, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நான் தைரியமா தான் இருக்கேன். நீ பத்திரமா போயிட்டு வா. சரி சரி பிரீத்தி. நாங்க போயிட்டு வரோம் பிரீத்தி. ஏதாவதுன்னா ஒரு ஃபோன் பண்ணு, சரியா? எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் போலாமா? ஏய், என்ன திமிராட்டி உனக்கு? இல்லாத்தே திமிர்லாம் இல்லை. இப்பதானே சொன்னாங்க நான் உங்க வீட்டுல தான் வந்து இருக்கணும்னு. அதனால தான் சொல்லுதேன். வாங்க போலாம். சொத்து இருந்தாதான் உன்னால என் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும், இல்லைன்னா முடியாது. இப்பதானே நாட்டமே சொன்னாங்க சொத்தெல்லாம் கேட்க கூடாதுன்னு. பிறகு மறுபடியும் சொத்து வேணும்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீ ஏண்டி என் மக பக்கத்துல போய் நிக்கிறே? இப்படி வா. ஏங்க போலாமாங்க? என்ன இவ ஏங்கெல்லாம் சொல்லுதா? ஒன்னும் புரியலையே. ஏய், இப்படி வாடி. என் பையன் கிட்ட எல்லாம் பேசவே வச்சுக்காது. இப்படி வா. என்ன நம்ம மகனும் பேசாம சைலண்டாவே நிக்குதா? இவனுக்கு தான் பொண்ணுங்க பிடிக்காதே. பின்ன இவன் மட்டும் இப்படி பக்கத்துல நிக்க வைக்கிறா? இவ என்ன பக்கத்துல வரா? காலையில இருந்து நின்றுகிட்டு அலைஞ்சுக்கிட்டே கிடக்குறேன். உன்னோட தான் எனக்கு இந்த நிலைமையே. மரியாதையை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னா சம கடுப்பாயிடுவேன்னு சொல்லிட்டேன். அப்படி என்னதான் பேசுறாளுங்க இவங்க தெரியலையே. நானே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட போலியே. இவன் நம்மளையும் மிஞ்சிருவா போல. மா, வீட்டுக்கு போலாம் வாங்க. போலாம் போலாம்ப்பா. ஏம்மா பிரீத்தி, நீ உங்க அம்மா வீடு பார்த்து போமா. பிரீத்தி, நீயும் வா, வீட்டுக்கு போலாம். ஏங்க அத்தை, வீட்டுக்கு வரலையா நீங்க? சரிங்க அத்தை, பார்த்துட்டு பொறுமையா வாங்க. நாங்க முன்னாடி போகுதோம். இனிமே தான் ஆட்டமே தொடங்க போகுது. சுத்தி முத்தி பார்த்துக்கிடுவோம். சொம்பு திருடும் போது எவனாவது பார்த்துட்டா என்ன பண்றது? எப்ப யாரும் இல்லை. இந்த சொம்பு இன்னைக்கு நமக்கு தான். சொம்பு தானே இருக்குதம்மா, இங்க தானே இருக்குதம்மா. திருடிட்டு போக போறேன் நானம்மா. யாரும் கண்டுபிடிக்க கூடாதம்மா. அம்மம்மா நானு தான் பார்த்துட்டேன்னு நாலு முடி பறந்து தான் போயிட்டாலே நாலு முடி. ஓ, சொம்பு இங்கதான் இருக்கா? இங்கதான் இருக்கு. எடுத்துட்டு போங்க. நீங்க இருக்க போய் சொம்பு இருக்கு.
இல்லைன்னா வேற யாராச்சும் திருட்டு போயிருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. திருந்த மாட்டீங்களே 4 முடி, திருந்தவே மாட்டீங்க. தூ. ஒன்னு மாதிரி கோடி பேர் வந்தா கூட என்னெல்லாம் திருத்தவே முடியாது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் பொன்னி பிரேம் எபிசோட்ஸ், அப்புறம் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ், அதுக்கப்புறமா நம்மளுடைய காதலிக்க நேரமில்லை மீதி எபிசோடும் பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அண்ட் கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.